பிடிக்கும். இன்னைக்கு அந்த வேர்க்கடலையை வச்சு தான் சூப்பரான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். இதை சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இதில் போட்டுக்கணும். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த கடலைக்கு தேவையான 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடலை ஒரு சைடு இப்படியே வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளியையும் சேர்த்துக்கணும். தக்காளி அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். குக்கர் விசில் வந்துருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் துருவி போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே அரைச்சி வச்சுருங்க. நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்குள்ளே தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இதை லைட்டாக ஒரு கிண்டி விட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி புழிஞ்சு சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இதை கிண்டி விட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த கடலையை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கடலையில் உப்பு போட்டாச்சு. இந்த குழம்புக்கு மட்டும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். இதை கிண்டி விட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதம் போட்டு இந்த வேர்க்கடலை குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வேர்க்கடலை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.